சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. ஒரு கொலை, ஒரு கற்பழிப்பு, ஓர் கடத்தல், 3 அநியாயங்களுக்கு காரணம் ஒரே நபர். யார் அவர்? கடத்தப்பட்ட பெண் உயிரோடு இருக்கிறாளா இல்லையா? வணக்கம். கேரளா ஃபேஷன் ஜுவல்லரி வழங்கும் சொல்வதெல்லாம் உண்மை. வணக்கங்க. உங்க பேரு? ஸ்டீஃபன். ஓகே, எங்கேருந்து வரீங்க? தூத்துக்குடியிலேருந்து. சொல்லுங்க, என்ன விஷயம்? அங்கே வந்து தூத்துக்குடியில் வந்து நான் வந்து பேரின் பலாஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறேன். ஆனால் கூலி வேலை பார்க்குறேன்னு வெளியே சொல்லக்கூடிய சூழ்நிலையாக இருக்குது. காரணம் என்னென்னா, என்னோட ஒய்ஃப் வந்து ஊமை, வாய் பேச மாட்டாங்க. 2008 கல்யாணம் பண்ணது. 2009 வந்து ஒரு 5 மாதத்துக்கு பிற்பாடு வந்து பக்கத்தூர், அதாவது நாங்கள் இருக்கிறது வந்து மாமியார் ஊரில் தான் இருந்தோம். குலையங்கரிசல் திரவேபுரம், அதாவது தூத்துக்குடியிலேருந்து ஒரு 10 ரூபா பஸ் ஆச்சு. அந்த இடத்துல வந்து அந்த சம்பவத்தை அன்னைக்கு அங்கே கோயில் கூட நடந்தது. கோயில் கூட நடந்து இருக்கும்போது தங்கராட்சியும் கூடியவர் ஒரு மந்திரவாதி, அவர் அந்த ஊருக்காரர் தான். அவர் வந்து என் மனைவி தனியாக இருக்கும்போது காலையில் 8 மணிக்கு 3 பேர் சேர்ந்து கெடுத்துட்டாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த விஷயம்? அது வந்து எங்கள் மாமியார் சொன்னாங்க. சரி, உங்க மாமியார்ட்ட யாரு சொன்னாங்க? என் மனைவி சொல்லிச்சுது. எப்படி அவங்க சொல்லுவாங்களா? வாய் பேசல. உடனே ஊர்ல எல்லாரையும் கூட்டி இருக்கலாம்ல? ஊர்ல வந்து மேடம் அங்கே இருக்கிறது 20 வீடு தான். அந்த 20 வீட்டில் வந்து 10 பேர் சண்டை அப்படி இப்படின்னு இருக்கும். ரெண்டாவது வந்து காலையில் 7:30 மணிக்கு எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க. பொம்பளைங்க தான் அங்கே இருப்பாங்க, ஆம்பளைலாம் நைட்டு தான் வருவாங்க. இருக்கிறது ஒரு 20 வீடு தான். அவங்க காலையில் 7 மணி வேலைக்கு போயிடுவாங்க. அந்த சைடு காடு மாதிரி தான் இருக்கும் எங்கள் வீடு, அதாவது ஒரு அவுட்ரு தான் அது. இப்போ உங்க மனைவி வீட்டுல தனியா இருந்தாங்க, அவங்க எங்க இருந்து வந்தாங்க, எப்படி வந்தாங்க? அவங்களுடைய வீடு வந்து அதுல இருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் இருக்கும். அதுக்கு இது வந்து திரவியபுரம்னு சொல்லி 2 ஊர். இது வந்து வடக்கு திரவியபுரம், அது வந்து தெற்கு திரவியபுரம். அப்புறமேட்டு வந்து ஒரு 4-5 ஒரு மாசத்துல நான் கேஸ் கொடுத்து வந்து 2வது வந்து பிடிச்சிட்டாங்க. கோர்ட்ல வந்து முன்ஜாமீன் வாங்குறதுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து நான் வந்து எஸ்ஐ சார் இருந்தாங்க. சார் இந்த இவரு தான் அது சம்மந்தப்பட்டவர்னு சொன்னேன். சொல்லவுமே அவர் வந்து எட்டி பார்க்கவுமே காம்பவுண்ட் சுவரை ஏறி குதிச்சு ஓடினாப்புல ரோட்ல. அப்படியா? ஆமா. சரி, உங்க மனைவி தனியா இருக்காங்க, அவங்களுக்கு பேச முடியாது தெரிஞ்சுக்கிட்டு பிளான் பண்ணி வந்திருக்காங்களா? ஆமா. 3 பேர் கன்ஃபார்ம்? 3 பேர் கன்ஃபார்ம். மாட்டிக்கிட்டது எத்தனை பேர்? ஒருத்தன் தான். அது அவனையுமே பிடிக்க முடியும். யார் அது? தங்கராஜ். அவர் என்ன பண்றாரு? சாமியார். அவரை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. அவர் வந்து இந்த ஜாதக இதுகள் பாக்குறாரு. மற்றபடி வந்து மாந்திரிக வேலைகள் செய்யறாரு. அது கன்ஃபார்மா உண்மை. இதனால பல பெண்களோட வாழ்க்கை கெடுத்திருக்காங்க. ஆனா வெளியே சொல்றதுக்கு அவங்க முன் வரதுக்கு பயப்படுறாங்க. இப்ப நானுமே இது வந்து என்னால சொல்ல முடியாத சூழ்நிலை. காரணம் என்னன்னா, இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட சொல்லது கடமைப்பட்டிருக்கேன். நான் கேஸ் கொடுத்ததுனால அவனை அந்த கேஸ்ல இருந்து அவனால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லி வக்கீல் சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் கொடுத்து ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் 4-5 மாசம் இருக்கும் நீங்களேன், நான் தூத்துக்குடி போயிருக்கிறப்போ நைட்டு ஒரு 9:30 மணிக்கு வந்து 2 பேர் வந்து எனக்கு முன்னாடி போனவங்க 2 ரிட்டர்ன் வந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. சரி, என்னமோ ஏதோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி
இப்படி திரும்பி பார்க்குறவங்கள ஏதோ ஒன்று இப்படி சத்து இப்படி கையை இப்படி தூக்கின மாதிரி இருந்தது. கையை தூக்க இப்படி சுதாரிச்சுட்டு இப்படின்னதோட சரி ஒரு வெட்டு ஒன்று விழுந்தது. இந்த கை, இந்த கையை நான் வைக்கலாட்டி அறிவாளா? ஆமாம், அறுவல். இந்த கை இதிலிருந்து இது வரைக்கும், அதாவது கழுத்தில் வெட்டினது. கூட்டம் அதிகமாக இருந்தனால அப்படியே போட்டு போயிட்டாங்க. நைட்டு ஒரு 10, 9:30 10க்குள்ளே இருக்கும். கழுத்துல வெட்ட வேண்டியது கையில பட்டுது. இப்படி எனக்கு முன்னாடி போகிறவங்க இப்படி வர்றாங்கல்ல, திருப்பி வர்றாங்க. முன்னாடி போகிறவங்க ஏன் திருப்பி வர்றாங்க, நம்ம முகத்தை பார்க்குறாங்களே அப்படின்னு சொல்லி நான் சுதாரிக்கிற உள்ள கை இப்படி ஓங்கின மாதிரி இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லி இப்படி கையை வச்சிருந்தேன்ல, கை வெட்டு வந்து கரெக்டாக அதில் விழுந்தது. விழுந்ததோட எனக்கு ஒன்றுமே தெரியல, அப்படி கீழே விழுந்துட்டேன். கீழே விழுந்ததோட யார் உங்களை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாங்க? 108ல் கொண்டு போயிருக்காங்க. எனக்கு சுயநினைவு கிடையாது. ரத்தம் கீழே போயிடுச்சு. ரத்தம் நிறைய, பிளட் நிறைய போயிடுச்சு. வெட்டுப்பட்டதோட கீழே இப்படி விழுந்ததோட அந்த கை விரல்லாம் ஒடிஞ்சிருச்சு. ஸோ உங்களை கொண்டுட்டு அந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிடலாம்னு அப்படி பண்ணியிருக்காங்களா? காரணம் என்ன, என்கிட்ட வசதி கிடையாது. அங்கே எங்கள் மாமியார் மட்டும்தானே இருக்காங்க. அது ஊமப்பில் அந்த கேஸ் நிற்காது அப்படின்னு சொல்லி இது பண்ணது. எனக்கு என் அவ்வளோ பெரிய ஆளுங்களா அவங்க? ஆமாம் மேடம், நான் இது சின்ன விஷயம்னு தான் நினச்சேன். இது என்னோட விஷயம், ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கு அடுத்தாப்புல ஒரு 4-5 இந்த இதுலேருந்து, இந்த கேஸ்லேருந்து 1 மாதத்துக்குள்ள ஆள் வெளியே வந்துட்டாப்புல. வெளியே எடுத்துட்டாங்க. அதாவது அவங்களுக்கு வேண்டியவங்க பேக்ரவுண்டில் கொஞ்சம் வசதி உள்ளவங்க இருக்காங்க, அவங்க வெளியே எடுத்துட்டாங்க. வெளியே எடுத்து தான் முனியாண்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அது அவங்களுக்கு அவங்க குடும்பத்துக்குலாம் ஒரு நல்லா பழக்கப்பட்டாள். தங்கராட்சி இந்த மந்திரம் பண்ணுறவர். அந்த சம்பவத்தில் இப்போ பேப்பர்லாம் கூட பெரிய இதாட்டு போட்டிருந்தாங்க. நைட்டு அவங்க 6 மணிக்கு ஆட்டுக்கு இற பார்க்குறதுக்கு போயிருக்காங்க காட்டு பகுதிக்கு. அதே லைனில் இவங்க கூட சேர்ந்து 2 பேர் 3 பேருமா போய் அவங்கள கெடுத்து கழுத்தறுத்து கொலை பண்ணிட்டு செயினை அத்துட்டு போனதாக, திருடங்க அத்து போட்டு போனதாக அவங்க இது பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க இன்னைக்கு சாயங்காலம் போயிருக்கிறாங்கன்னா அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் புறம் தேடி இருக்காங்க அவங்கள. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது. அவங்க நைட்டு ஃபுல்லாக அங்கங்கே தேடி இருக்காங்க, எங்கேயுமே அவங்கள பார்க்க முடியல. காலையில் 6:30 மணிக்கு அந்த பகுதிக்கு போகும்போது தான் அவங்க பிணமாக கிடந்திருக்காங்க. அப்போ இது யார் என்ன அதுன்னு பார்க்கும்போது அவங்க இடத்துல அவங்களோட செல்ஃபோன் இருந்திருக்குது. அப்போ அதை எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த தங்கராஜோட நம்பர் தான் போயிருக்குது. அப்போ அவங்க அதை இது பண்ணும்போது இவர் தான் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணி வச்சாச்சு. இப்போ அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிச்சு. அந்த கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. ஆனாலும் இப்போ அவர் 1 மாசம் ஜெயிலில் இருந்தாரா? அவர் 3 மாசம் இருந்திருக்காரு. 3 மாசம். ஸோ ஏற்கனவே ஒரு பாலியல் பலாத்காரம், அப்புறம் 3 மாசம் ஜெயிலு, அதுக்கப்புறம் இந்த பாலியல் பலாத்காரம், கொலை. அதுக்கப்புறம் இப்போ தூத்துக்குடி லைன்ல அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்திருக்காரா? ஆமா, அவங்க வந்திருக்காங்களா? இப்போ நீங்களும் உங்க மனைவியும் சந்தோஷமா இருக்கீங்க? நல்லா தான். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. அப்படியா? ஒரு பையன். வணக்கங்க. ஓகே. ஒரு பையன் ஒரு பொண்ணா? பசங்க 2 பேரும்? பையன் நல்லா பேசுவான். பையனுக்கு 5 வயசு ஆகுது, பொண்ணுக்கு 2 வயசு ஆகுது. 2 பேரும் நல்லா பேசுவாங்க. கடவுள் புண்ணியம். சொல்லுங்க. நல்லா ஆம்பர் முனியாண்டி. எனக்கு 2 தரம் வந்துடுங்க. முதல் தரம் சரியில்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு 2 பொட்டை பிள்ளை. அது மூத்த பிள்ளை அவங்ககிட்ட இருக்கு, இளைய பிள்ளை. மூத்த பிள்ளை நான் வச்சு வளர்த்தேன். 2வது கொலைகரத்தில் கல்யாணம் முடித்தேன். எனக்கு கொலைகரத்துக்கு அடுத்த திரையபுரம் ஒரு பக்கத்து ஒரு பச்சை ஒரு பட்டி. அதனால கொலைகர் கல்யாணம் முடிச்சு கொலைசல்லேருந்து அந்த திரையபுரத்தில் ஒரு கொலை நடந்து போச்சு. ஒரு பொம்பளை ஆளுமைக்கு வர பிள்ளை மருந்து கட்டிட்டு அது நகையப்புறம் அத்து காத்தெல்லாம் கம்பளுன்னு கலத்தி ஓடிட்டாங்க. யார் அது அந்த பொண்ணு? அந்த கொலை யாருன்னு தெரியுது, கடைசி யாரும் தெரியாம போயிட்டு. ஓகே. அது யாரும் தெரியாம போயிட்டு. அதுக்கப்புறம் என் முன்னாடி இந்த 11 8 12 11. ஸோ உங்க ஊர்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணு, ஆடு மேய்க்க போன பொண்ணை கொலை பண்ணி அது தெரியாது, யாரும் தெரியாம போச்சு. அந்த பொண்ணு உங்களுக்கு சொந்தமா? அதுவும் சொந்தம் தான். சொந்தம் தான். ஆனா யாருன்னே தெரியாம போச்சு. யாரும் தெரியாம. சரி. அதுக்கப்புறம் என் வீட்டு ஏரியா காலையில் காத்திரி அடிப்பதில் காலையில் நான் வயக்காட்டு வரைக்கும் தான் போவேன். காலையிலே நான் தண்ணி பாக்கி விட்டேன் வயக்காட்டுக்கு. அப்போ காத்திரி எங்கள் வீட்டில் அந்த பொம்பளை கேட்டா இன்னைக்கு இப்போ காத்திரி குளக்கட்டை வைக்கணும், காசு இல்லையே எழுதியே பெரிய அப்படின்னா அதில் 40 ரூபா 20 ரூபாய்க்கு காப்பி போடு. நெல் ஏற்கனவே 5 மணிக்கு நெல் இருந்துச்சு. நெல்லை நீ கொத்தி நானே போட்டு வந்தோடனே நான் முதலாளிகிட்ட வேலைஞ்சு காசு வாங்கிட்டு வரேன். சீனி வாங்கி குளக்கட்டை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலைக்கு போயிட்டேன். நான் செல்லை வீட்டில் மறந்து வச்சுட்டு போயிட்டேன். வீட்டில் அது பார்த்தா இடம் செல்லு இல்லை. அப்போ ஒரு ஆள் இருந்தாலும் கொஞ்சம் போனீங்க செல்லை சுற்றி வேட்டாங்க வீட்டில் அப்படின்னு. அந்த ஆளும் மறந்து வீட்டில். அதனால திரும்பி கஞ்சி குடிக்க வீட்டுக்கு வந்து கரெக்டாக 9 வரைக்கும் வந்தேன். வீட்டுக்கு பார்த்தா கதை போட்டி கிடக்கு. அப்போ கஞ்சி குடிக்க ஆளை காங்கலன்னு சொல்லி நானும் தேடி அலைஞ்சேன், ஆளை காங்கலை. அந்த கதை சாய் எரிஞ்சு வெளியே எரிஞ்சு சாய் வர்றது எடுத்து திறந்து உள்ளே பார்த்தேன். பதிலுங்க பார்த்தா காப்பி போட்டு குடிச்சிருக்கு, கஞ்சி பண்ணலாம் இல்லை அப்படி இப்படி இருக்குது. அந்த அளவு நினைஞ்சு குளிக்க போயிருக்கும் ஆள்.
குளத்துக்கு இருந்தாலும் அப்படின்னு சொல்லி நான் போய் கஞ்சி ஊற்றி குடிச்சு கஞ்சி நான் குடிக்கல. சரி பரவாயில்ல சொல்லி அந்த போயிட்டேன், தண்ணி பை எடுத்து போயிட்டு கரெக்டாக அங்கேயே நின்று வரலை. அங்கே உழை போடுற வண்டி உள்ள பதிஞ்சுக்கிட்டு அதை எடுக்கிறது நாங்கள் வயக்காரங்க எல்லாம் எடுத்து மறுக்கிட்டு கிடந்தோம். தோண்டி எடுத்துகிட்டு கிடக்கும். அந்த என் மகன் ஒரு பையன் அப்போ 6 படித்தான், 7 படித்தான். இப்போ இவருக்கு வந்து 2 பையன் ஒரு பொண்ணு. அதில் பொண்ணு மூத்தது, அந்த பிள்ளை வந்து 11 படித்தது, இந்த பையன் 9 படித்தான். ஒரு 4 மணி வரைக்கும் அவன் தேடி அப்பா அம்மையை காங்கலை அப்படின்னு வந்தான். அப்புறம் என்ன அம்மை எங்கெல்லாம் நீ அங்கே போவா அம்மை, அங்கே யாருன்னு பேசிட்டு போ பக்கத்தில் அப்படின்னு. வீட்டில் பாத்தியாலாம் உள்ள அப்படின்னு. அங்கே பார்த்து சோறில் அமைங்க சோறு பங்கிருக்கு அப்படின்ட்டான். அப்பா அம்மா அங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் படித்து நான் உடனே வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து வீட்டில் பார்க்க கஞ்சி சோறு ஒன்றுமே பங்கள ஆளக்காங்க. அந்தாலே ஃபோன் போட வந்துருந்தேன். சொந்தக்காரங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அங்கெல்லாம் ஃபோன் போட்டோம். ஒரு ஆள் வரல. இப்போ ஃபோனுக்கு போட தொடர்பு இல்லைக்கு வெளியே இருக்காருன்னு சொல்லி வந்துகிட்டே இருந்துச்சு. அதனால் நான் வேலை செய்கிற முதலாளியும் அவங்களும் ஃபோன் போட்டு பார்த்தாங்க, ஆளை காங்கலை. எல்லாமே தொடர்புக்கு வெளியே இருந்து வந்துட்டு இருக்கு. அதனால் நேரே 2 பேருமே பிறப்பிட்டு ஒவ்வொரு இடமா போய் ஃபோன் போட்டு போய் கிடைக்கல. அதனால் செவத்தியாரத்தை தேடி போனோம். செவத்தியாரத்தில் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டோம்னா அவங்க சொன்னாங்க, இவன் வந்து தங்கராஜன் வந்து காக்கான்னு சொல்லுவாங்க. அவன் பெரிய தொழிலாளி, சாமியார், மாந்திரவாதி. அப்போ அவன்கிட்ட தங்கராஜ் சொல்கிறதால தான் அவன்கிட்ட குறி கேட்டால் கரெக்டாக சொல்லுவான் அப்படின்ட்டாங்க. அதனால ஃபோன் போட்டாங்க. அவங்க சொன்னாங்க யார் செல்ல காசு இல்லை அப்படின்னு, யார் செல்ல அவங்க ஃபோன் போட்டாங்க. ஸோ அவரை கூப்பிட்டேங்க எங்க இருக்காங்க தெரியறதுக்காக, குறி பார்க்கறது. அதனால அவங்க யார் செல்ல அவனுக்கு ஃபோன் போட்டாங்க. போட்டோம் நம்ம குறி பார்க்கணும்படி. அவன் பேர் சத்யபிரபாபு தெரியுங்க, பெஞ்சாதி பேர் சத்யபிரபாபு காங்கலால கொஞ்சம் குறி பார்த்து சொல்லணும் வாங்கணும்னா அவங்க நான் வந்துடுறேன் கண்டிப்பா. அப்போ நான் புதுக்கோட்டை தான் வர முடியும். புதுக்கோட்டை நான் தூத்துக்குடி புதுக்கோட்டை. எனக்கு அதுக்கு வர்றது வண்டி இல்லை அப்படின்னா என் மச்சனே இருந்தேன், பெஞ்சையோட தம்பி இருந்தான். அப்போ வந்து நான் வரேன் பைக்கில் அப்படின்னா அவன் நிறைய கூட போயிட்டான். நான் காலையில் சாப்பிடவே இல்லை, பல்லே வளர்க்கலாம். நான் நாளைக்கு போகிறேன். நைட்டு 12 மணி இருக்கும். ஒரு பையனுக்கு சாப்பாடு வேணும்னா பிரியாணி காஞ்சி போய் சாப்பிடணும். அப்போ தான் அள்ளி இப்படி 2 வாயில் வச்சு வந்துருங்க. சாப்பிடலாம் வந்து பைக்கில் கொண்டு விட்டாங்க. முன்னே இந்த டாப்ஸர் போடணும், தங்கராசா டாப்ஸர் போட்டு இறங்கி சீக்கிரம் வாங்க அப்படின்னா. அதனால் நாங்கள் ஒரு 5 ஆம்பளை 4 பொண்ணுல சுற்றி ரவுண்டில் உட்காந்துருந்தோங்க. பூரா கட்டை இல்லாமல் கோடை போட்டால் திருநாறு போட்டான். கையில் பூரா மையச்சு எல்லாத்துக்கும் மையச்சு இருந்தவங்க சொடை போட்டு காளிவான்னு சொல்லி சொன்னான். ஆள் இறந்து போச்சு அப்படின்ட்டான். அப்போ எங்கே ஆள் எங்கே இறந்துருக்கு அப்படின்னு கேட்டு எப்படி நடந்துனாக்கி ஒரு டாப்ஸர் போட்டவன் டைமண்ட் மோதிரம் போட்டான், சுருள் முடிக்காரன் கொலை பண்ணிட்டான். ஆள் ஊருக்கு கிடக்கு வயக்காட்டுக்குள்ளே துணி இல்லாமல் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டான். நாங்கள் இதில் சந்தேகமே படலாரு. நாங்கள் எல்லோரும் சுற்றி தான் இருக்கோம். எல்லாரும் கையிலும் மை இருக்குது. ஒரு டப்பால் தரணும் மை வைக்க எல்லாத்துக்கும் வச்சுட்டு இருந்தாலும் சொல்லித்தானே. அப்போ நாங்கள் என்னடா செய்ய அப்படின்ட்டு தன்னால் ஒழுங்கு போட எல்லாத்துக்கும். பிள்ளையும் 3 சின்ன பிள்ளைய இருக்குது. பிள்ளை நடந்து போச்சு. இந்த பிள்ளைகளுமே யார் வளர்ப்பா? நம்ம காலம் நம்மளே வயக்காடு வேலையும் பழச்சி சாப்பிட்டுட்டு இருக்கோம். சோறு மிகிட்ட கூட நமக்கு அழுதி அப்படின்னு தன்னால் அழுதுட்டு போயிருக்கு. இதுலேருந்து நைட்டு தான் ஒருத்தன் திருப்பிலாம் அழுகும். அப்பா அம்மாவாங்க அம்மா அவ்வளோ அழுதுகிட்டு இருக்கேன். எப்படியாலும் கரெக்டாக 5 மணி இருக்கும். நான் வெளியே வச்சு வெளியே வந்து உட்காந்துட்டு இருக்கேன். நீங்கள் ஃபோன் போடுறான், என் செல்லு ஃபோன் போடுறான். நீங்கள் பார்த்தியடா அப்படி யாரும் தங்கராசன் போய் பார்த்துலான்னு கேட்டான். அப்புறம் நீ தானே சொன்னா, நீ தானே கிடக்குன்னு சொன்னான். நீ பாரம் சொன்னி அப்போ போய் எல்லாருமே பார்ப்பா அப்படின்னு சொன்னால் அப்படி கட் பண்ணலாம் அப்படிங்க. அந்த பாடி நான் போலீஸ் திருப்பி போனேன். போனோம். அவங்க சொன்னால் காங்கலெல்லாம் நாங்கள் அது வரைக்கும் இவ்வளோ சந்தேகப்படலை. இப்போ நினைக்க வைக்கல நாங்கள் யாரும். ஆனால் மாந்திரவாதி புரி சொல்லலாங்கிறது தெரியும். இது சொன்னதை வந்தானே அதனால இவ்வளோ மேலே சந்தேகப்படலை. அவங்க சொன்னால் நீங்கள் ஃபோட்டோ எடுத்துவாங்க அப்படின்னு ஒன்றா நான் சரி ஃபோட்டோ எடுத்து வந்துடுறோம், பேப்பர் டிவிலெல்லாம் விளம்பரம் பண்ணி அப்படின்ட்டாங்க. அதில் திருப்பி உடனே எங்கள் மாமியார்லேருந்து அவங்களோட கேட்டுருங்க. நீங்கள் போலீஸாருங்க தேடி வந்துட்டாங்க. தேடி இருந்தோடனே பாடி அந்த இடத்துல எப்படி கிடக்கு நீங்கள் கண்டுபிடிச்சி அப்படிங்கிறது இந்த ஆள்கிட்ட குறி கேட்டோம். அவன் தான் இந்த இடத்துல பாடி கிடக்குன்னு சொன்னான். நான் யாரும் நம்பலை. இப்போ ஆளை காவலை எல்லாம் தேடி ஆளை எப்படி கண்டுபிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு இன்னும் புதுக்குள்ள போலீஸ் நாங்கள் எல்லோரும் போகிறோம் பைக்கில். எஸ்ஐஸ் எல்லோரும் என்னை பைக்கில் கொண்டு போகிறாங்க. 2:30 மணி 12:30 1 மணி இருக்கும் மத்தியானம். இறந்தது காத்திலனி வேலைக்கிழமை, கண்டுபிடிச்சது வெள்ளிக்கிழமை மத்தியானம் ஒரு 12 மணி கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்கே போனோம். அப்படி கிடக்கு எனக்கு கண்ணே தெரில. ஒரு நாள் பூரா சாப்பிடல, மறுநாளும் சாப்பிடலை. பிள்ளைலாம் இது கட்டிப்பிடிச்சு அவ்வளோ அழுது இல்லை எனக்கு காலையில். குடும்பத்தை பாய்ச்சி மேடம், குடும்பத்தை அழிச்சிட்டாங்க. குடும்பத்தை அப்படி படிக்க முடியாமல் கஷ்டப்படுறது. ஆனா அவர் மேல சந்தேகம் வந்தது குறி பார்த்ததுனால வேற ஃபோன் நம்பர் இருந்துச்சு. அதனால
ஓ, ஃபோன் நம்பர் உங்க மனைவி போன்ல இருந்தது. அவன் நம்பர். சோ அவங்க மனைவி இறந்த போது அது பக்கத்துல இருந்த போன்ல இந்த தங்கராஜோட நம்பர் இருந்தது. 5 வாட்டி கூப்பிட்டுருக்காரு அன்னைக்கு, 5 வாட்டி கூப்பிட்டுருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பாடி இங்க கடக்கிறதுன்னு குறி வேற சொல்லிட்டு கரெக்டா சொல்லிட்டான். இல்ல இவன் குடும்பம் எதுக்காக கொலை பண்ணாரா அவரு? நகைக்காக. காத்துல அடுத்து எடுத்தானா 2 காத்து. அதுக்கு பிறகு ஒரு ஃபோன் போட்டு நகைக்காக மட்டுமா? நகைக்காக மட்டும்தான். இந்த இவரோட மனைவியை பலாத்காரம் பலாத்காரம் வந்துருங்க. ஆனா இது பலாத்காரம் ஒன்றும் கிடையாது, மற்ற எதுவுமே கிடையாது, நகை தான். ஃபோன் பண்ணி அவங்களை வர சொல்லி இந்த மாதிரி பண்ணியிருக்காரு. ஆமா. அப்படி ஃபோன் போட்டு உன் குடும்பத்தையும் அழைச்சிடும் அப்படிங்க நீ ஒரு நாள். இந்த பாலியல் பலாத்காரம், இந்த கொலை இதெல்லாம வேற ஏதாவது பண்ணியிருக்காரா? அவன் வேற பொம்பளை நிறைய கடத்திருக்கான். அவன் வந்து ஒரு வேலைக்கு போகலாம். வேலைக்கு யாரு கடத்தினாங்க? யாரை கடத்தினாங்க? இந்த தட்டாப்பில் ஒரு பொண்ணை கடத்திருக்காங்க வந்துருங்க. உங்களுக்கு எப்படி தெரியும் அது? அவங்க தேடி அழிஞ்சு எங்கிட்ட வந்தாங்க வந்துருங்க. அவங்க ஒரு எனக்கு தெரியும். அவங்க வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. நீங்க அண்ணன் அண்ணி, இந்த காணாம போன பொண்ணோடு அவங்க அண்ணன், இது நான் அண்ணி. அண்ணி கொஞ்சம் தள்ளி உட்காருங்க. எப்பமா நடந்தது? எப்படி நடந்தது? 11 மாசம் ஆச்சு மேடம். 11 மாசமா காணோம். ஆமா. எந்த விவரம் கிடையாது? கிடையாது மேடம். சத்தமா பேசுங்க. ஆமா, எல்லா பக்கமும் தேடணும் மேடம். எல்லா பக்கமும் கல்யாணம் ஆயிடுச்சு அந்த பொண்ணுக்கு? கல்யாணம் ஆகல, வேலைக்கு கூட போல மேடம், வீட்லயே தான் இருந்தா. ஒரு கடைக்கு கூட போக மாட்டா மேடம், வீட்லயே இருந்தா. ஒரு கோயிலுக்கு மட்டும் கடைசி வெள்ளிக்கிழமை போவா. இப்படி போனவங்கள இப்படி கடத்தி கொண்டு போயிட்டாங்க. என்ன நடந்தது கொஞ்சம்? 29/9 அன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. நாங்கள் வந்து நான் பசுமாடு வச்சு பால் கறந்துட்டு இருக்கேன், சொசைட்டிக்கு பால் அனுப்பேன். நான் வந்து வீட்டில் படுத்து உறங்கிட்டேன். அம்மா வந்து ஆடு கொண்டு போயிட்டாங்க. ஆடு கொண்டு போனதுக்கப்புறம் தங்கச்சி வீட்டில் இருந்தா ஊத்தியில். வேறு எந்த தொடர்பும் கிடையாது, யார்ட்டையும் பேச மாட்டா. அவள் பாட்டில் அவள் வீடு வந்து வேலையை விட்டுன்னு இருப்பாள். அம்மா கூட கோயிலுக்கு போவா, கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போவா. அப்படி இருக்கிற டைமில் வந்து நான் வந்து தூங்கிட்டேன் வீட்டில். மத்தியானம் போல் பால் கறந்து எனக்கு 3 மணிக்கு பால் கறக்க ஆரம்பிச்சிட்டேன். தூங்கின உடனே அப்புறம் எந்திரிச்ச உடனே 2 மணிக்கு பால் கறக்குன்னா எந்திரிச்ச உடனே விட்ட கேட்டேன், அம்மா வரலையா அப்படின்னு கேட்டேன். அம்மா எப்படியும் ஒரு தடவை வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க, வரலையா அப்படின்னு கேட்டேன். வரல அப்படின்னா அப்புறம் சரி பாட்டு வந்துட்டு வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனோன்னா அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. அப்போ அம்மாட்ட என்னம்மா தங்கச்சி எங்கம்மா அப்படின்னு கேட்டேன். தங்கச்சி இப்போ வெளியே போயிருப்பாப்பா அப்படின்னாங்க. உங்க வீடு பக்கத்துலயா? நான் கொஞ்சம் தூரமா இருக்கேன். அம்மா வீட்டுல அம்மாவும் தங்கச்சி மட்டும்தான் தான் இருக்காங்க. தம்பி எல்லாருமே வெளியூர்ல இருக்காங்க, நான் மட்டும்தான் அந்த ஊர்ல இருக்கேன். அப்போ அம்மாட்ட கேட்டோன்னா தங்கச்சி வெளியே போயிருப்பாப்பா அப்படின்னாங்க. சரின்ட்டு நான் பாலை ஒரே தங்கச்சி உங்களுக்கு? எனக்கு கூட பிறந்து வந்து 6 ஆம்பளைங்க 3 பொம்பளைங்க. அதுல இது லாஸ்ட் தங்கச்சி. அவங்களுக்கு மட்டும் தான் கல்யாணம் ஆகாம இருக்கு. அப்போ நான் அதில் கேட்டு அம்மாட்ட கேட்டுட்டு பால் கறக்க போயிட்டேன். பால் கறக்க போயிட்டு வந்து மறுபடியும் ஒரு 6 மணி போல் வீட்டுக்கு போகிறேன். எப்பவுமே அம்மாவிட்ட எப்போ நான் வந்து இப்போ போய் பேசிட்டு வந்து தான் இருப்பேன். சாயங்காலம் ஒரு 6 மணி போல் எங்கம்மா தங்கச்சி அப்படின்னு காணாமப்பா அப்படின்னாங்க. அப்போ காணோம்னா உடனே என் தம்பிமாருக்கு எல்லாத்துக்கும் ஃபோன் அடித்து கேட்டேன், யாருமே வரலன்ட்டாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக டைம் ஆயிடுச்சு. மறுநாள் வந்து எங்கெங்கே பெரிய சொந்தக்காரங்க வீடு, அவர் ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை வேலை பார்த்த பிள்ளை ஒரு பிள்ளை இருக்குது, அவர்கிட்ட வீட்டில் போய் விசாரித்தேன். அவங்களும் இல்லைன்ட்டாங்க. மறுபடியும் ஸ்டேஷனில் போய் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். 1ஆம் தேதி போய் ரிப்போர்ட் பண்ணோம். ரிப்போர்ட் பண்ணோன்னா அவங்கன்ட்டாங்க கரெக்டாக 10 நாள் வரைக்கும் எந்த விதமான பதிலும் சொல்லலை. 10 நாள் கழித்து என்ன பண்ணிட்டாங்க, நீங்கள் கணேசன்னு ஃபோன் பண்ணார். என்ன சார் அப்படின்னு கேட்டேன். உங்கள் தங்கச்சி செல்லு கொண்டு போனதால அந்த நம்பர் கொடுத்தீங்க இல்லாமல்? ஆமாம் சார் அப்படின்னு. நான் கால் அடிட்டு நம்பர் எடுக்க விட்ருக்கேன், நம்பர் எடுத்து வரது வரைக்கும் நீ எந்த பிரச்சனையும் பண்ணிடாத, நான் உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிட்டாங்க. சரி சார்ன்ட்டு விட்டுட்டேன். அப்படி வந்து நான் தேடணும்னு சொல்லிட்டு தம்பி மாதிரி அப்புறம் வர சொல்லி நாங்கள் ஒவ்வொரு ஊராக தேடி பார்த்தோம். எந்த ஊர்லேயுமே கண்டுபிடிக்க முடியல. இப்போ பொண்ணை காணும். அப்போ என்ன வேறு யாரும் எதுவும் கடத்திட்டாங்களா என்னங்கிறது ஒன்றுமே தெரியலை. ஏன்னா யார்ட்டையாவது பழக்க வழக்கம் இருந்தால் தான் நம்ம அதை சந்தேகப்படலாம். எந்த விதமான பிரச்சனையும் தெரியல. அப்புறம் கரெக்டாக ஒரு 20 நாள் கழித்து எஸ்பி ஆஃபீஸில் ரிப்போர்ட் பண்ணியிருந்தோம். எஸ்பி ஆஃபீஸ் ரிப்போர்ட் பண்ணோம். அப்புறம் கலெக்டருக்கு கொடுத்தோம். கலெக்டர் கொடுத்தோன்னா எஸ்பி ஆஃபீஸில் சொல்லிட்டாங்க, உங்கள் பொண்ணை கண்டுபிடிச்சி தருவாங்க, நீங்கள் போங்கன்னு அனுப்பிவிட்டாங்க அம்மாட்ட. நான் போல் எங்கள் வீட்டம்மாவும் எங்கள் அம்மாவும் தான் போயிருந்தாங்க. நீங்கள் போங்க கண்டுபிடிச்சி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே அப்போ நாங்கள் வீட்டில் வந்து இருந்தோம். நானும் அப்படி தான் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன், ஒவ்வொரு ஊராக தேடிட்டு தான் இருக்கேன். எட்டையாபுரங்கிற ஒரு ஊர் பக்கத்தில் ஒரு பையனும் பொண்ணு அங்கே இருக்குதா சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த ஊருக்கு நான் பைக்கில் நானும் எங்கள் மச்சான் பையனும் ஒரு பையனும் 2 பேரும் சேர்ந்து அந்த ஊருக்கு பைக்கில் போகிறோம். இப்போ இடவுள்ள போய்கிட்டு இருக்கீங்களே எங்கள் வீட்டம்மா ஃபோன் பண்ணேன். என்னன்னு கேட்டேன். தங்கச்சியை கொண்டு வந்துட்டாங்களா, நீங்கள் வாங்க அப்படின்னு. அப்போ நேராக எங்கே வந்துருக்காங்க, ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ ஸ்டேஷனுக்கு நேராக ஸ்டேஷனுக்கு போயிட்டேன்.
ஸ்டேஷனுக்கு போன உடனே ஸ்டேஷனில் போய் தட்டாப்புற ஸ்டேஷனில் போயிருக்கேன். இவங்க எல்லாருமே அங்கே வந்துட்டாங்க. வந்த உடனே தங்கச்சியை பார்க்க தங்கச்சி அவள் தன் சுய நினைவிலே இல்லை. என்னதான் யார் என்னங்கிறது எதுவுமே இல்லாத அளவில் ஸ்டேஷனில் உள்ளே உட்கார வச்சுக்காங்க. அப்போ என்ன சார் என்ன சார் அப்படின்னு கேட்டேன். அந்த பையன் கூட தான் போயிருக்கா அப்படின்னா. அப்போ அந்த பையன் யாருன்னு கேட்டால் அந்த பையன் எங்கே உள்ளவன் யார் என்னன்னே தெரியாது. அப்போ என்ன சார் பையன் கூட போயிருக்காங்களா, அவங்க யார் கொஞ்சம் பார்த்து பேசணுமே அப்படின்னு. நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் வெளியே நில்லுங்க அப்படின்ட்டாங்க. 3 பவுன் நகை போட்டிருந்தா. நகை ஒன்றும் கிடையாது, ஒரு பாசிகமல் மட்டும் போட்டுட்டு அங்கேருந்து வாரா. பைத்தியாரி மாதிரி தலை கூட செவில பைத்தியாரி மாதிரி ஒரு குதிரவால் மட்டும் இதை போட்டுட்டு ரப்பர் பாயிண்ட் வச்சு போட்டுருக்கு. ஒரு கயத்துல செயின் கிடையாது, பட்டை கொலுசு போட்டிருந்தா கொலுசு இல்லை, எதுவுமே இல்லை. 2 ஜோடி கம்மல் கொண்டு போனா கம்மல் கிடையாது, ஏதோ ஒரு அனாதை இருந்து கூட்டு வந்த மாதிரி கூட்டு வந்து வச்சுருக்காங்க. அப்போ நான் எஸ்ஐட்ட போய் கேட்டேன், சார் இது யார் என்ன காரணம் அப்படின்னு கேட்டதுக்கு உன் தங்கச்சி விரும்பி போயிருக்கா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சார் விரும்பி போயிருக்கிறதுக்கு ஏதாவது வேலை பார்க்குற இடத்துல அவன் பார்த்துருக்கணும், இல்லை வேறு எங்கேயாவது வச்சு பார்த்துருக்கணும், எந்த இதுவும் கிடையாது. அந்த பையன் யாருன்னே தெரியாது, நீங்கள் விரும்பி போயிருக்கா நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்னு எஸ்ஐட்ட நான் சொல்கிறேன். அந்த பையனை பார்த்தீங்களா? அந்த பையனை பார்த்தேன். அவன் பார்த்ததுக்கப்புறம் என்ன சொல்லிட்டாங்க, நான் கோர்ட்டில் கொண்டு போகிறப்ப நீ கோர்ட்டில் போய் பேசிக்கோ அப்படின்ட்டாங்க. நான் ஏற்கனவே லாயர்கிட்ட சொல்லி அதிசயகுமார்னு ஒரு லாயர் அவர்கிட்ட சொல்லி சார் அந்த மாதிரி இருக்கணும்னா அப்போ இங்கே ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு, வக்கீல் ஸ்ட்ரைக் நடந்துகிட்டு இருக்கு. அப்போ நான் கணேசன் கோர்ட்டுக்குள்ள நான் வர முடியாது. இன்னொரு பையன் இருக்கான், அவனை கூப்பிட்டு போய் நீங்கள் உள்ளே இருந்து தங்கச்சியை போக சொல்லிடுவாங்க. அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு, போக சொல்லிடுவாங்க, நீங்கள் கூப்பிட்டு போயிருங்க அப்படின்னாங்க. ஃபோனில் பேசினேன் அவர்கிட்ட ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டே. அப்படின்னு சொல்லவும் அவன் பொண்டாட்டியங்க தான் கூப்பிட்டு வந்துட்டாங்க. அந்த பையனுக்கு பொண்டாட்டி குழந்தை பிறந்த ஒரு 6 மாதம் கூட ஆகலை, அந்த பிள்ளையை அங்கே கூப்பிட்டு வந்துட்டாங்க. கூப்பிட்டு வந்தோன்னே இவர் எஸ்ஐ எந்த விதமான விசாரணையும் எங்கிட்டையும் விசாரிக்கல, அவங்ககிட்டையும் விசாரிக்கல. என்ன எழுதி வாங்குறாரு அந்த பொண்ணுக்கிட்ட, நானும் அவனும் சேர்ந்து வாழ போகிறோம் அப்படின்னு எஸ்ஐ நவநீதங்கிறவர் எழுதி வாங்குறாரு. அப்போ நான் சொன்னேன், சார் என்ன இதில் சொல்கிறீங்க, அவருக்கு ஒரு குழந்தை இருக்குது, 2ஆம் தரமாக கொண்டு வந்து என் தங்கச்சி கல்யாணம் முடியாத பிள்ளையை கொண்டு போய் 2ஆம் தரமாக கொண்டு நீங்கள் கட்டி வைக்கிறீங்க, என்ன இதில் நீங்கள் சொல்கிறீங்க, வான்ட்ட நான் பேச வேண்டியதில்லை, நான் கோர்ட்டில் தான் பேசணும், ஏன்கிட்ட நீ பேசாத வெளியே போ அப்படின்ட்டார். அப்போ எனக்கு அவருக்கு அங்கே வாக்குவாதம் வருது. வாக்குவாதம் வந்து மறுபடியும் நான் ஸ்டேஷனுக்கு கோர்ட்டுக்கு போயிட்டேன். கோர்ட்டில் உள்ளே கொண்டு விட்டுருக்கு. இவர் வைக்கலன்னு சொன்னார், உள்ள கோர்ட்டாட்ட கொண்டு விடுவாங்க. விட்ட உடனே நீ வெளியே போகணும்னு சொல்லுவாங்க, கெட்டிலாம் வைக்க மாட்டாங்க, நீ தங்கச்சி கொண்டு வந்துருக்கணே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் உள்ள கோர்ட்டுக்கு போகிறேன், எங்களை உள்ளே விட மாட்டாங்க. உள்ள விடல, வெளியில தான் நிப்பாட்டி நெஞ்சில் கையை பிடிச்சி தள்ளுறாரு எஸ், நீ வெளியே போ, நீ எங்கே உள்ள வர அப்படின்னு சொல்லி வாசலில் வச்சு தள்ளிட்டார். வெளியே வந்து தம்பி பேர் நாங்கள் 4 பேர் நாங்கள் போயிருந்தோம். 4 பேர் போயிருந்துக்கல, 4 பேரும் அங்கே நிற்கல, வெளியே போ, உள்ளே வரக்கூடாது வெளியே பிடிச்சி தள்ளினார். தள்ளிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, பின்பக்கம் கூடி கோர்ட்டில் பின்பக்கத்து வாசல் இருக்கு, அங்கே கோர்ட்டில் கொண்டு ஆஜர்படுத்தி அவங்க கூட பின்னாடி அனுப்பி வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் வந்து போய் அவர் எஸ்ஐட்ட கேட்கேன், சார் என்ன சார் நீங்கள் உள்ளே கொண்டு விட்டீங்களா, இப்போ என்ன எங்கே தான் இருக்காங்க அப்படின்னு கேட்டேன். அது உன் தங்கச்சி போயிட்டா. அப்போ நான் கேட்டேன், ஓம் பிள்ளையா இருந்தா நீ இதை செய்வியா அப்படின்னு கேட்டேன். ஓம் பிள்ளையா செய்யணும்னு கேட்க, நீ என்னல நீ என்கிட்ட பேசுறது அப்படின்னு சொல்லி என்ன சட்டை நெஞ்சு பிடிச்சி தள்ளினார். அப்போ நான் கையிட்ட இப்படி கைட்டு பிடிச்சி அவர் தள்ளினோடனே தம்பிமார் ஓடி வந்து அடிக்க போனேன். அதுக்குள்ள ஒரு எஸ்பி ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் வந்து, என்ன ஒரு எஸ்ஐட்ட நீ மல்லுக்கட்ட போறல என்ன அப்படின்னா, சார் இந்த மாதிரி விவரம் அப்படின்னு விவரத்தை சொன்னேன். சொன்னதுக்கப்புறம், ஏன் சார் நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்க்கணும், கோர்ட்டில் ஒப்படைச்சா உங்கள் வேலை போக வேண்டியதானே சார், நீங்கள் என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம் போட்டார். அப்படியே போயிட்டார், அவரும் போயிட்டார். நாங்கள் பிள்ளையை காணோம்னு இப்போ சரி வேறு அந்த பக்கத்தில் ஓடி போயிருக்காங்க. நாங்கள் காரில் அங்கே போனோம், பிள்ளையவே காணோம். அந்த ஆள் போனவங்க தான், நாங்களும் எல்லா பக்கமும் சுற்றி அடித்து பார்த்தோம், ஒன்று பக்கமும் தெரியல. அதுக்கப்புறமா இவங்க பாப்பா வந்து காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கு. காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிற பாப்பா வந்து எங்கள் ஊரில் உள்ள பிள்ளைங்க அந்த காலேஜில் படிக்காங்க. யார், இவர் முனிசாமியுடைய பாப்பா. அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி எங்கள் அம்மாவை கொண்டது அவங்க தான் கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நாங்கள் வேற மாதிரி ஸ்டெப் எடுத்து அலைய ஆரம்பித்தோம். அலைஞ்சு குறும்பூருங்கிற ஒரு ஊரில் இருக்கதா சொன்னாங்க. அந்த ஊருக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்க, தங்கராஜுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? தங்கராஜ் தான் சாமியார் தங்கராஜ் தான். அந்த விவரம் தான் சொல்ல வரேன். அதில் வந்து குமாருங்கிற ஒரு ஊரில் வந்து இவர் தங்கச்சி கொண்டு வச்சிருக்கா சொல்கிறாங்க. அப்போ நான் அந்த ஊருக்கு போகிறேன். இவங்க வீட்டம்மாவை கொண்டுட்டாங்கன்னு சொன்ன உடனே தங்கராஜ் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான உடனே தங்கராஜ் தான் ஸ்டேஷனில் வந்து கூட்டு போனது தங்கராஜ் தான். யாரு? தங்கச்சியை அந்த பையனையும் கூட்டு போய் கோர்ட்டில் கொண்டு ஒப்படைச்சு தங்கராஜ் தான். உங்க தங்கச்சி? ஆமா, கூட்டு கொண்டு ஒப்படைச்சு தங்கராஜ் மகன் தான். அந்த சின்ராசுன்னு சொல்றாங்க, முனிசேகரங்கிற சின்ராசு. 3 பேர் இருக்கு மேடம். 3 பேர் வச்சுக்காம, ராஜா 1, சின்னராசா 1. அதே குரூப் தானா? அதே குரூப் தான், அதில் ஒரே குரூப். இப்போ உங்க தங்கச்சி எந்த ஊர்ல இருக்காங்க? எந்த ஊர்ல இருக்காங்கன்னே தெரியல மேடம். உயிரோட இருக்காளா இல்லையா? அந்த தங்கராஜ் கூட்டிட்டு போனார், அவரோட யாரோ சொன்னீங்கல்ல தங்கராஜ் மருமகன். அந்த பையன் எங்க இருக்கான்? அவனும் எங்க தான் இருக்கான்னு தெரியல. அவங்க குடும்பம் 3 மூணு சென்ட்ல இருக்காங்க. அவங்க குடும்பத்துல போய் கிடக்குன்னா உன் பிள்ளை எங்க இருக்கான்னு எங்களுக்கு தெரியாது, செத்துச்சோ உயிரோடு இருக்கா, என் பிள்ளை எப்படியும் போயிட்டு போகுது, உன் பிள்ளை உன்னால முடிஞ்சா நீ பாத்துக்கோ அப்படின்ட்டாங்க. எங்க அத்தை போய் விசாரிக்க போனதுக்கு ரொம்ப அகராதியா பேசிட்டு
அப்போ அவன் கையில தங்கராஜ் தான் கூட்டிட்டு போயிருக்காருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தங்கராஜ் அது வந்து நாங்க வந்து விசாரிக்கல. இந்த பிரச்சனை நடந்துச்சுல்ல, இந்த பிரச்சனையை விசாரிக்கல. தங்கத்துறைங்கிறது வந்து அவனுடைய அண்ணன், தங்கராஜுக்கு மருமகன். அவரை வந்து இவர் வந்து இந்த கோயில் கூட அங்கே நடந்துகிட்டு இருக்கு. கோயில் கூட நடந்துகிட்டு இருக்கல இவர் வந்து என்னோட ஃபோன் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி அவங்க யார் வந்தாலும் உடனே எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தேன். இவர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு. அப்போ நாங்கள் தம்பிமார் 4 பேர், நான் ஒரு ஆள் 5 பேர் சேர்ந்து நேராக அவங்க ஊருக்கு போகிறோம். கரெக்டாக ஒரு 9:30 மணி இருக்கும். அவங்க வீட்டம்மா அந்த தங்கத்துறையில வீட்டம்மா அவங்க மாமனார் எல்லாருமே முன்னாடி போகிறாங்க. இவனை வீட்டுக்குள்ள வச்சு நாங்கள் பிடிச்சிட்டோம். ஆளை பிடிச்சி வண்டியில் தூக்கிட்டு வந்துட்டோம். தூக்கிட்டு வந்த பொசிஷன் வேற ஒரு பொசிஷன் என்ன தான் தூக்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் என்ன சட்ட ரீதியாக எதனாலும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணோம், இவரை ஒன்றா வச்சுட்டு அவரை விசாரிக்கலாம்னு சொல்லிட்டான். எல்லா விவரத்தையுமே சொல்லிட்டான். என்ன சொல்லிட்டான்னா, நீங்கள் வந்து பரஞ்சோதியுடைய பையனுக்கு பாஸ்போர்ட்டுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்களா? ஆமாம், கையெழுத்து போட்டு கொடுத்தேன். அந்த கையெழுத்து போட்டு கொடுத்த ஒரே காரணத்துக்காகத்தான் நீங்கள் என்னத்தை அவன் பையனுக்கு கட்டி வச்சிருவீங்களோ என்னமோன்னு சொல்லி எங்களை விட்டு உங்களை காலி பண்ண சொன்னாங்க. 2 லட்ச ரூபா கொடுத்து உங்களை வந்து நாங்கள் எங்களால் செய்ய முடியல. 2 வருஷமா அவங்க பின்னாடி நாங்கள் அலைஞ்சோம். நாகர்கோயில இருந்து ஆளை விட்டு இவங்களை செய்ய வைக்க எதுக்கு கொலை உங்களுக்கு பண்ண வேணும்? முடியாது. ஏன்னா பரஞ்சோதிக்கு எனக்கு வந்து 15 வருஷமான பகை, தேர்தல் மோட்டிவ். அந்த பகையினால எனக்கு வேற யாருமே, எங்கள் அப்பாவுக்கு தாய் மாமனார் மகன், எங்கள் ஒரே குடும்பம் தான். அப்படி இருந்து எங்கள் வாத்தியாரோட குடும்பம்னு சொல்லுவாங்க. அந்த ஒரே குடும்பத்தில் இருந்தாலும் அந்த ஆளுக்கு எனக்கு பிடிக்காது. அதனால அவர் தனியாக இருக்கார், நான் தனியாக இருக்கேன். அந்த இதில் வந்து அவர் பையனுக்கு வந்து பாஸ்போர்ட்டுக்கு சாட்சி கையெழுத்து 2 பேர் போடணும். அந்த 2 பேர் போடுறதுக்கு யாருமே ஊரில் போக மாட்டாங்க. ஏன்னா அப்பாவை எதிர்த்து நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து இவருக்கும் அவனுக்கும் பகை இருக்குங்கிறது தெரியாது. சரி, நம்ம குடும்பத்தில் ஒரு பையன் வந்து கேட்கான், ஏன் ஒவ்வொரு தடவை தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், நம்ம பார்த்து போட்டு கொடுப்போம்னு சொல்லிட்டு நானும் இன்னொரு கந்தநாயக்கர்னு ஒருத்தர், அவர் வந்து இவர் பரஞ்சோதிட்ட வந்து ரொம்ப காலமாக வேலை பார்த்தாரு. இப்போ அவர்கிட்ட போய் கூட்டு போய் 2 பேரும் ஒன்றா இருந்து கையெழுத்து போட்டு பாஸ்போர்ட்டுக்கு சாட்சி கையெழுத்து போட்டோம். இந்த ஒரு காரணம் தான். அதுக்கு முன்னாடி உள்ள பகை வந்து தேர்தல் பகை, அது வந்து அதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த ஒரு காரணத்தை வச்சு இந்த பையன் மணிவண்ணங்கிற பையனை பிடிச்சி அடிச்சிருக்காரு. அவர் பையன் தான் அவனுக்கு தான் பாஸ்போர்ட் போட்டு கொடுத்தது. அடிச்சுட்டு தான் இந்த மேலே பண்ணியிருக்காங்க. அந்த பையனை இவனை சொல்லலாம், இந்த தங்கத்துறை தூக்கி கொண்டு வந்து நாங்கள் அடிச்சு கேட்டதில் அவன் எல்லா மேட்டரையும் சொல்லிட்டான். சரி, உங்க மேல பகை. உங்க தங்கச்சி எதுக்கு பொட்ட பிள்ளை செய்யணும்? பரஞ்சோதிக்கும் தங்கராஜுக்கும் என்ன சம்பந்தம்? பரஞ்சோதிக்கும் தங்கராஜுக்கும் வந்து இவங்ககிட்ட வந்து வேலை பார்த்துருக்காங்க. இவர் யாருங்க பஞ்சாயத்து தலைவராக இருக்கையில் தங்கராட்சியோட மருமகன் தங்கராட்சி எல்லாருமே அங்கே வேலை பார்த்துருக்காங்க. பஞ்சாயத்து வேலை, அந்த ரோட்டு வேலை பார்த்துருக்காங்க. அதில் இவங்களுக்கு பழக்கம். அந்த பழக்கத்தை வச்சு இவர் ஏற்கனவே சாமியாருங்கிறது தெரிஞ்சிருந்திருக்கு. தெரிஞ்சுதான் சாமியாரை வச்சு இந்த மாதிரி நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லி 2 லட்ச ரூபா கையில் கொடுத்துருக்காங்க. எனக்கு தங்கச்சி செய்ய சொல்லி என்ன முதல்ல பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க, கொலை பண்ண சொல்லி. முடியலன்னு உடனே தங்கச்சை பண்ணு, என் நிலத்தை என் மகனுக்கு எனக்கு கட்டி வச்சுதான் என்னமோ, என் மகன் அங்கே பேச வைக்கிருக்கான் அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லி இந்த வேலை பண்ணது. இதை வச்சு நாங்கள் அவன் பொண்டாட்டியை கூப்பிட்டு கேட்டதுக்கு அவன் பொண்டாட்டி அதே மாதிரி யாரே இந்த முனிசேகர் இருக்கானே, முனிசேகருடைய பொண்டாட்டியை கூப்பிட்டு அவளை எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தேன். அவங்க அம்மாட்ட போய் கேட்டதுக்கு நீங்கள் கொண்டு போய் அங்கே வச்சிருப்பா, 10 நாளைக்கு அங்கே இருக்கட்டும், அதுக்கு பிறகு நீ என் பிள்ளைய ஒப்படைச்சா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே கூட்டு கொண்டு வந்து வச்சிருந்து நாங்கள் கேட்கையில் அந்த பொண்ணு அதே தான் சொல்லுதா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்களாம்லாம் பரஞ்சோதிக்கு, அதனால தான் அவர் இந்த மாதிரி செய்ய சொல்லிட்டாரு. என் வீட்டுக்காரனுக்கு இதுன்னு சம்மந்தம் இல்லை, தங்கராஜ் செஞ்சு தான் என் புருஷன் பேரில் என் புருஷன் கொண்டு ஒப்படைச்சிருக்கான், ஆனால் எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுன்னு. அப்போ இன்னும் உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியல மேடம். இத்தனை பேர் இருந்து ஊர் மக்கள் இருந்து பசங்களை கண்டுபிடிக்க முடியல. ஒவ்வொரு ஊரா கண்டுபிடிக்க முடியல. இன்னைக்கு இந்த ஊர் போறோன்னு வைங்களேன், இந்த ஊர்ல ஒரு 6 துப்பு சொல்லுவாங்க, இந்த ஊர் ஏரியால இருக்காங்க அப்படின்னு. அந்த ஏரியாவுக்கு போச்சுன்னா அதை இருக்க மாட்டாங்க, அதை விட்டு அடுத்த பக்கத்துல இருப்பாங்க. இப்படியுமா மாறி ஏரலுங்கிற ஒரு ஊருக்கு நானும் இவரும் போயிருந்தோம். ஏரல் பக்கத்துல வந்து சேர்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயில் பக்கத்துல நாங்க போயிருந்தோம். 2 பேரும் போய் ஒரு கடைக்காட்ட விசாரிச்சோம்னா நேற்று தான் இருந்தாங்க, இன்னைக்கு ஆளை காணோம், நாளைக்கு நீங்க வாங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு போன் நம்பர் கொடுத்தா அவர் போன் பண்ணாரு. நாங்க போறதுக்குள்ள ஆள் இல்லை. ஒரு பாலியல் பலாத்காரம், ஒரு கொலை, கடத்தல், 3க்கும் ஒருத்தரையே சந்தேகப்படுறாங்க. இவரோட கேஸ்லயும் அவரோட கேஸ்லயும் அது ஊர்ஜிதமா இருக்கு. ஆனா இது வந்து அவர் தான் வந்து கூட்டிட்டு போனாரு சொல்றாங்க. பக்கத்து ஊரு, இத்தனை பேர் இருக்காங்க, அப்படியும் அந்த புள்ளைய கண்டுபிடிக்க முடியல. அந்த பொண்ணு போனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, போன் பேச கூட தெரியல, உயிரோட இருக்காளா இல்ல கொன்னுட்டாங்களான்னு கூட தெரியல. ஹலோ, வணக்கங்க. நான் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் பேசுறேன், சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து.
ஜி தமிழ். வணக்கம்மா. வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நீங்க எஸ்ஐ நவநீதம் பேசுறீங்களா? ஆமாங்கம்மா. சரிங்க. இப்போ இந்த செல்விங்கிற பொண்ணோட சந்தன செல்வி அவங்களோட அண்ணன் வந்திருக்காரு இங்க. சந்தன செல்வியோட அண்ணனாம்மா? ஆமா. ரைட்டுங்கம்மா. அதாவதுமா இந்த பொண்ணு வந்துங்க மேடம், இந்த பொண்ணு வந்து ஒரு பையனோட ஓடி போயிடுச்சு. நாங்க எஃப்ஐஆர் போட்டேன். சரிங்க. காணொலியும் கண்டுபிடிச்சேன். அந்த பொண்ணை கண்டுபிடிச்ச பிறகு அந்த பொண்ணை கொண்டு வந்து JM1 கோர்ட்ல நீதிமன்றத்துல ஆஜர்படுத்திட்டேன். சரிங்க. ஆஜர்படுத்திட்டேன் மேடம். அந்த பொண்ணு வந்து மேஜர் என்பதால் அவர் விருப்பப்பட்டவருடன் செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்க. அது மாதிரி அந்த பொண்ணு வந்து அவனோடய போயிடுச்சு. இந்த பையன் கூட ஓடி போனாங்க பாத்தீங்களா, அந்த பையனுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கு. சரிங்க. ஒரு கை குழந்தை இருக்கு. அந்த பிள்ளைய வர சொன்னேன். இந்த பெற்றோர்கள், இந்த பொண்ணோட பிரதர் கணேசன் மற்றும் அவங்களுடைய அம்மா அக்கா அத்தனை வர சொல்லி கவுன்சிலிங் பண்ணாங்க. சரிங்க. திருமணம் ஆகாத பொண்ணு, நீ வேண்டாம்னு சொல்லி இவங்க எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க. அந்த பிள்ளைகிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தாங்க. அந்த பொண்ணு முடியவே முடியாது, நான் அவனோட தான் போக வேண்டிச்சு. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எங்களை பேசவே விடல பொண்ணுட்ட சொல்றாங்க. இல்ல, காவல் நிலையத்துல வச்சு எல்லாருமே பேசினாங்க. அந்த பொண்ணை கூட்டு வச்சு பேசாரு அழகா சொல்லுவா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்காங்க? அந்த பொண்ணு எங்க இருக்காங்கன்னு தெரியல மேடம். எனக்கு இப்ப ரொம்ப நாள் ஆயிப்போச்சு. ஏன்னா பெற்றவங்க கூட பிறந்தவங்க அந்த பொண்ணை பார்க்காம 9 மாசமா ரொம்ப கஷ்டப்படுறாங்க மேடம். அந்த பொண்ணு வந்து அவங்க வந்து இதுக்கப்புறம் வந்து திரும்பி ஒரு வழக்கு பயிற்சிறதுக்கு எவ்வளவு முயற்சிகள் பண்ணாங்க. அது நீதிமன்றத்துல முறையாக அந்த பொண்ணு ஆஜர்படுத்திருக்கோம் மேடம். சார் ஒரு விஷயம் சார், இப்போ அந்த பையனோடயும் அந்த பொண்ணோடையும் வேற யாராவது வந்தாங்களா அவங்களோட? காவல் நிலையத்துக்கு இந்த அந்த பையனும் அந்த பொண்ணு ஊர்ல இருந்து அவங்களாதான் வந்தாங்க. அந்த தங்கராஜுங்க ஒருத்தர் வந்தாரா? தங்கராஜன் யாருன்னு எனக்கு தெரியல. சரி சார், ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். கூட்டிட்டு போன பையன் பேர் என்னது? முனிசேகர். சின்னராசான்னு கூடுவாங்க, முனிசேகர்னு கூடுவாங்க, முனியசாமின்னு கூடுவாங்க. அந்த பையனுக்கு ஒரு மனைவி ஏற்கனவே இருக்கு. ஆமா இருக்காங்க. அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஆமா. அவங்கள கொண்டு நாங்க வச்சிருந்தோம், ஒரு வாரமா கொண்டு வச்சிருந்தோம். அப்படியாவது நம்ம இவங்க தங்கச்சி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி 3 நாள் சாப்பாடு போட்டு நல்ல பிள்ளைய நல்லா பார்த்துக்கிட்டு நல்ல குளிப்பாட்ட வைக்க, நான் தான் குளிப்பாட்ட வைக்க இருப்பேன் வச்சிருந்தேன். அப்படியும் விடமாட்டேன்னு சொல்லிட்டான். இது பண்ண மாட்டேன், நீ சாவு அப்படின்னு அவன் மொத பண்ணாட்டி கிணத்துல விழுந்து பிள்ளைய கிணத்துல போட்டு நீ கிணத்துல விழுந்து சாவு அப்படின்னு சொல்றான். யாரு? அவன் போன் பண்ணானமா? ஆமா, அவளுக்கு போன் போட்டு பேசினான். ஸோ அந்த முனிசேகர் இவங்க தங்கச்சியை கூட்டிட்டு போயிருக்காங்க இல்லையா, அவரோட முதல் மனைவியும் குழந்தையும் இவங்க கூட்டிட்டு வந்து இவங்க வீட்டுல வச்சு அவங்கள நல்லா பாத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அந்த முனிசேகர் இவங்களை கூப்பிட்டு பேசும்போது நீயும் உன் பிள்ளையும் சத்தாலும் பரவாயில்ல நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒருவேளை உங்க தங்கச்சி விருப்பப்பட்டு போயிருப்பாளோ? விருப்பப்பட்டு போல மேடம். தங்கதுரை. ஹலோ. ஹலோ, வணக்கங்க. யார் மேடம்? நான் வந்து ஜி தமிழ் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறேங்க. முனிசாமியோட அண்ணனா நீங்க? ஆமா மேடம். சரி, அந்த பையன் எங்கப்பா இருக்காரு இப்போ? அவன் மெட்ராஸ்ல இருக்கான்னு சொன்னாங்க மேடம். ஆனா நான் பேசியல விட்டு ரொம்ப நாள் ஆயிட்டேன் அவங்ககிட்ட. எவ்வளவு நாளா இருக்கும் பேசி? நான் அவன்கிட்ட பேசி மேடம் எப்படி பார்த்தாலும் ஒரு 7 மாசம் இருக்கும் மேடம். ஹலோ, குட்டி பேசுறீங்களா? நான் சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் பேசுறேம்மா. அம்மா, எனக்கு முனிசாமி நம்பர் கொஞ்சம் கொடுங்களேன். மேடம், அவன் வந்து முனிசாமி வந்து அங்க ஒரு மெட்ராஸ்ல எங்கேயோ இருக்கான். நானும் அவனும் எதுவுமே பேச மாட்டோம், வைக்க மாட்டோம். ஏன்னா அவன் யார்கிட்ட பேச மாட்டான் மேடம். பரவாயில்லம்மா, பேசலன்னா என்ன, நம்பர் மட்டும் கொடுமா. இல்ல, அவன் நம்பர் என்கிட்ட இல்ல மேடம். எப்படின்னு கேளுங்களேன். என் மாப்பிள்ளைக்கும் எனக்கும் அடிக்கடி சண்டை வரும். அவங்க கிட்ட பேசினா வச்சாலும் என் மாப்பிள்ளை என்னை பிடிச்சி அடிப்பாங்க. அதனால என் அண்ணம்மா தம்பி வேற நம்பரே என்கிட்ட வராது. நான் செல்லே எடுக்க மாட்டேன் மேடம். சரி, சந்தன செல்வி நம்பர் கொடுங்களேன். அப்படிதான் யாருமே தெரியாது மேடம். நான் வந்து சொல்லட்டா, அவன் வந்து மெட்ராஸ்ல ஒரு திருப்பு இருந்தாங்கன்னு சொல்லி எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வந்தோன்னா என் மாப்பிள்ளை தான் சரி இங்க இருக்கட்டும், ஏதோ பேச வைக்கணும் அப்படி போய் சொன்னாங்க. அது எனக்கு தெரியாது. எனக்கு என் மகன் 3வது பையன் பிறந்திருந்தான். சரி, சின்ன பையன்.
சரி. அது எனக்கு தெரியாத என் வீட்டுல இருந்தோன்னா திருப்பி பேசி முடிக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை எல்லாம் போட்டுட்டு திருப்பி மெட்ராஸுக்கு போயிட்டாங்க. யாரெல்லாம் போனாங்க? அவரு முனிசாமி இருக்காருல, முனிசாமி இருக்காங்களா என் தம்பி. ஆமா. அவங்களும் ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தாங்கன்னா அவங்களும் எனக்கு அவ பேர்ல எனக்கு என்ன பேரும் தெரியாது, அந்த பாப்பா பேர்லாம். சரிம்மா, முனிசாமியோட முதல் மனைவி எங்க இருக்காங்க? அவ வந்து அவங்க அம்மாவுக்கு அப்பா இறந்து போனாங்க சொல்லி அவங்க அம்மா வீட்டுல இருக்கா மேடம். சரி, இப்ப முனிசாமியோட இருக்கிறது பொண்ணுட்ட பேசணும்னா என்ன பண்ணும்? அது எனக்கு தெரியல. அப்படி சொல்லாதம்மா ப்ளீஸ். மேடம் நீங்க வேற யார்கிட்ட வேணும் கேளுங்க, நான் வந்து என் குடும்பத்துல சம்மதமே பட மாட்டேன். ஏன்னு கேளுங்களேன். நீ எனக்கு ஹெல்ப் பண்ண ப்ளீஸ்மா. என் மாப்பிள்ள வந்து எனக்கு வந்து வேணுன்னு தான் புடிச்சுதான் என்னைய கெட்டுனது. எங்க வீட்டுல இருந்து எனக்கு எதுவுமே தர வைக்கல. என் மாப்பிள்ள வந்து சரியான குடிக்கிறது மேடம், எப்பவுமே அடிக்க வைக்க அப்படி இப்படின்னு இருப்பாங்க. சரி, எனக்கு ஒரு விஷயம், எந்த பிரச்சனையும் தலைவிட மாட்டேன். வேண்டாமா, நீங்க தலையிடவே வேண்டாம், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. அந்த நம்பர் மட்டும் கொடுங்க. மேடம் நான் வந்து படிக்கவே இல்ல, எனக்கு படிப்பு இருக்கு இல்லனால செல்லுல வந்து எனக்கு என்ன செய்யணும் என்னைக்கு நோட். ஏன்னா அந்த பாப்பாவுக்கே தெரியும், நீங்க சொல்றீங்களா அந்த பாப்பாவுக்கே தெரியும் என்னை பத்தி. நான் வந்து யாரையும் கோவப்பட மாட்டேன் மேடம். உங்களுக்கு அவளை தெரியவே தெரியாது சொன்னீங்க. அந்த பாப்பாவோட பேரு கூட தெரியாது சொன்னீங்க. ஒரு நாள் எங்க வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தாங்கல்ல. உங்களுக்கு அந்த பாப்பா பேரு தெரியாது, ஆனா உங்களை பத்தி அந்த பாப்பாக்கு நல்லா தெரியும். எங்க வீட்டுக்கு வந்து இல்லங்க மேடம். மாட்டிக்கிட்டீங்களா? எதுக்குங்க போய் சொல்றீங்க மேடம்? இது மாட்டுறதுக்கு இல்ல. நீங்க என்ன சொன்னீங்க இப்போ? உங்களை பத்தி அந்த பாப்பாக்கு நல்லா தெரியும் சொன்னீங்கல்ல. மாமா மேடம் நான் வந்து முடிச்சுன்னு சொல்லட்டேன் மேடம். சொல்லுங்க. இவங்க வந்து அவன் வந்து அந்த பொண்ணை 2ஆம் திருப்பு கூட்டிட்டு போயிட்டாங்களா, அந்த பொண்ணை பத்தி தானே விசாரிக்கீங்க? ஆமா ஆமா. எனக்கு அவங்க கூட்டிட்டு போனது வச்சது வாங்கினது எதுவுமே எனக்கு தெரியாது. சரி ஓகே ஓகே. சரி சரி. அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லாமே தெரியும், தெரிஞ்சுட்டே சொல்லாம இருக்காங்க. இது ஒரு குரூப் நெட்வொர்க் மேடம். முன்னே ஒரே குரூப் மேடம். தங்கராஜ் நெட்வொர்க். இவன் வந்து அக்காமுவான், தங்கத்துறை வந்து அக்காமுவான், முனிசாமி அக்காமுவான். இவங்க 3 பேருக்கும் பொறுப்பு இந்த இப்படி ஆள்கள் கடத்துறது, யாருக்கு ஒரு 5000 10 வித்துறது, அதை வச்சு நல்லா ஜாலியாக செலவு பண்ணுறது. இது அவங்கவுங்க வெளியில் சொல்ல முடியாத அளவில் இருக்காங்க. மேடம் தங்கத்துறை வந்து நான் இவர் எங்கள் தம்பி எல்லாரும் சேர்ந்து தூக்கி கொண்டு வந்து அடித்தோம். அடித்து கேட்டதில் அவன் ஃபோன் அடித்து அவன் நான் தம்பிகிட்ட பேசினால இவ்வளோத்துக்கும் காரணம் நீ தானே, ஒன்னால தானே அந்த பிள்ளைய நான் கொண்டு வந்தேன், நீயும் தங்கத்துறை தங்கராசா வந்தானே நீங்கள் இவ்வளோ வேலையும் பண்ணீங்க, நீ அப்பா அவங்க ஒன்றா கொல்லட்டும், எனக்கு அது பிரச்சனை கிடையாது. அவனுக்கு தெரியும் மேடம், அவன் தம்பி நம்பரும் தெரியும், அந்த சாமியார் நம்பரும் தெரியும். தங்கத்துறைக்கு அவர்கிட்ட தானே பேசணும். ஆமாம், சாமியார் நம்பரும் தெரியும். தாய் மாமன் தங்கராஜா வச்சு தான் மேடம் இந்த குடும்பமே சாப்பிடுது. தங்கராஜ் தலைவர் அவன் தான் எல்லாம் சாமியார் மாந்திராஜி. அவன் எதை செய்ய அதை செய்து இவங்க செய்யறது, அவன் தான் எல்லாம் செய்யறது காரணம். ஹலோ வணக்கம். வணக்கம், யார் மேடம்? எனக்கு கொஞ்சம் ஜாதகம் பார்க்கணும், குறி பார்க்கணும். எனக்கு நீங்க ஆள் மாத்தி பேசுறீங்க, ஜாதகம் பார்க்குற ஆள் கிடையாது. உங்க பேர் என்னங்க? என் பேர் தங்கராஜ். நீங்க தானே குறி பார்க்கற ஆளு, உங்களை தான் தேடிட்டு இருக்கோம். ஏம்மா குறி பார்க்குற ஆள் நான் இல்ல, என்ன விஷயம் சொல்லுங்க. சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து பேசுறோங்க. சொல்லுங்க மேடம். முனிசாமி சந்தன செல்வி எங்கெங்க இருக்காங்க? மேடம் அவங்க மெட்ராஸ்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க இருக்காங்க? மெட்ராஸ்ல கோட்டூர்ல இருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு அங்கதான் இருந்தாங்க. சரி, அவங்க நம்பர் கொடுக்குறீங்களா? மேடம் என்கிட்ட அவன் செல் நம்பர் இல்ல. அப்ப லேண்ட்லைன் நம்பர் கொடுங்க. இல்ல மேடம், என் லேண்ட்லைன் அவன் கிடையாது. அவன் வேலை செஞ்ச கடை வேணா எனக்கு தெரியும், சொல்லட்டா? சொல்லுங்க சொல்லுங்க. அந்த கோட்டூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கின உடனே ஒரு முத்துக்கிரி நடாருன்னு கடை ஒன்று இருக்கும், மணல் கடை. சரி, அந்த கடையில தான் அந்த பையன் வாழ்க்கிறான். சரி, அந்த கடை நம்பர் கொடுங்களேன். மேடம் எனக்கு கடை நம்பர்லாம் தெரியாது. நான் அங்க முத்துக்கு அந்த ரயில்வே ஸ்டேஷன் இறங்கின உடனே கடை கேட்டா சொல்லுவாங்க மேடம். அங்க அவர் ரொம்ப ஃபேமஸ் இருந்தவர். நீங்க எங்க இருக்கீங்க இப்போ? நான் ஊர்ல இருக்கிறேன் மேடம். எங்க இருக்கீங்க நீங்க? நாங்களும் நாகர்கோயில்ல தான் இருக்கோம். அப்படியா? நான் இங்கதான் மேடம் இருக்கேன். குறி பார்த்து சொல்லுவீங்களா?
இல்ல மேடம், நமக்கு அதெல்லாம் தெரியாது. சாமி ஆடுவேன், அவ்வளவுதான். சரி, உங்க மேல 2 குற்றச்சாட்டுகள் இருக்கு. உங்க மேல கேஸ் இருக்கு போல இருக்கு. ஆமா மேடம். என்ன விஷயங்க? அது சும்மா இல்லாம இருக்காங்க. சரி, சந்தன செல்வியை நீங்க தான் கடத்திட்டு போனீங்களா? என்ன மேடம், அவன் நான் கடத்திட்டு போறேன். எனக்கு என்ன இருக்கு, அவளுக்கு எனக்கு என்ன மேடம் இருக்கு? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நீங்க தான் கூட்டிட்டு போனீங்களாமே? யார் சொன்னது? இல்ல, எங்களுக்கு நாங்க அப்படி கேள்விப்பட்டோம். நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல விசாரிச்சு பாருங்களா? நீங்க போகவே இல்லையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு? நான் போகவே இல்ல. சரி, முனுசாமி உங்களுக்கு அண்ணன் பையனா? அக்கா பையன் மேடம். சரி, அப்ப உங்க அக்கா நம்பர் உங்கள்ட்ட இல்ல? ஆமா மேடம், நான் எங்க சொந்த பந்தெல்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு, தனியா தான் இருக்கேன். சரி, உங்க அக்கா வீட்டுக்கு வந்திருந்தாங்களா அவங்க? ஆமா, அவங்க வந்து கோயில் கொடைக்கு வந்திருந்தாங்கன்னு கேள்விப்பட்டாங்க. நல்லா இருக்காங்களா 2 பேரும்? நல்லா இருக்காங்கன்னு தான் இங்க 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃபு, அவங்க மூத்த ஒய்ஃபு இங்கதான் இருக்கு மேடம். யாருங்க? அந்த முனிசாமியோட மூத்த ஒய்ஃபு இங்க தானே இருக்காங்க. சரி, அவளை பாக்கிட்டு மாசம் மாசம் வந்துகிட்டு இருக்கேன் நம்ம. சரிங்க, சரி. முனிசாமிக்கு ஆல்ரெடி ஒரு மனைவி இருக்கா. அப்படி இருந்தும் இந்த சந்தன செல்விங்கிற பொண்ணை கூட்டிட்டு போயிருக்காரு. அந்த குடும்பத்துல எல்லாருக்குமே தெரியும். அந்த அம்மா வந்து அந்த தங்கச்சி குட்டிங்கிறவங்க வந்து அந்த பொண்ணோட பேரு கூட நான் கேள்விப்பட்டதில்லை சொன்னாங்க. நான் திடீர்னு வந்து இல்ல அந்த பொண்ணுகிட்ட கேட்டு பாருங்க, என்னை பத்தி சொல்லுவா சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குடும்பமே சேர்ந்து அவங்கள மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா அவங்க அடையாறுல தான் இருக்காங்க, அது வந்து உறுதி ஆயிடுச்சு. அது நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அவங்களோட இவங்களை பேச வைக்கிறது நம்ம பொறுப்பு. அது பண்ணிடுவோம், நிச்சயமா பண்ணிடுவோம். அதை தவிர இந்த தங்கராஜுங்கிறவர் மேல 2 குற்றம் இருக்கு. ஒண்ணு வந்து இந்த அம்மாவோட கொலை வழக்குல அவர் வந்து சம்மந்தப்பட்டிருக்காரு. அதே மாதிரி அந்த அம்மாவோட கேஸ்லயும் அவர் சம்மந்தப்பட்டிருக்காரு. இதை தவிர இந்த பொண்ணோட கேஸ்லயும் அவர் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு இவங்க சொல்றாங்க. இதே மாதிரி தொடர்ந்து பல விஷயங்கள் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. காவல்துறை கிட்ட நாங்க கோரிக்கை வைக்கிறோம், இந்த விஷயத்தை நீங்க எடுத்து இதுக்கு இவங்களுக்கு நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். இது என்னதுன்னு தீர விசாரிச்சு இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி.